இருந்தா நீயே கோபப்படுத. சும்மா இருறா, அவன் ஒரு லூசு, காது கடிச்சாலும் கடிச்சிருவான். நீங்க கரெக்டா தெரிய வெள்ளத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஏரியா கொடுத்து உங்களை தலைவனாக்கி இருப்பேன்டா. நம்ம நல்ல செருப்பு போட்டாலே உனக்கு 4 நாளைக்கு வயித்தால போகும். பாசு, ஒரு காரியத்தை கொடுத்தா பொறுப்பா செய்யணும். அப்பதானே என்ன மாதிரி தலைவனாக முடியும். எந்த கட்சிக்கு தலைவர்? தமிழ்நாடு பூரா கக்கூசு காசு வாங்கணும்ல, அவனெல்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் வச்சுக்கானுவா, அதுக்கு தலைவனு அவனே சொல்லிக்கிட்டான். நீங்க சொதப்படுத்தினால நான் டென்ஷன் ஆகுறேன். என் வெள்ளத்தை பார்க்காம நான் எவ்வளவு தவிக்கிறேன். வெள்ளத்தை மாத்தி கார்பெட்டி தான் கூட்டிடணும். இப்ப என்ன பண்றது? நீங்க தான் ஐடியா கொடுக்கணும். குரு கிட்டே காப்பீங்க. குரு, திடீர்னு ஒரு ஐடியா வருது, சொல்லட்டுமா? சொல்லு. அவளை தூக்கிட்டு வரவங்களுக்கு 1000 ரூபாய் பரிசுன்னு பேப்பரு, டிவி, விளம்பரம் கொடுத்து என்னைய வெள்ளத்தை அசிங்கப்படுத்துறியா? நல்ல ஐடியா சொல்லி கேட்க மாட்டேக்கார. சும்மா அதான் நானே பேசாம இருக்கேன். மூடு. குரு, எங்க ஐடியாலாம் ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம வெள்ளத்தை தூக்கிட்டு வர ஒரே ஆளு ராயபுரம் புறாதான். ஏன் இப்படி முடிக்கான்? என்ன குரு இவ்வளவு சாக்காறீங்க? டே வாசி, அவனை பத்தி மட்டும் பேசாதடா. வேற யார பத்தி வேணாலும் பேசு. அவன் துரோகிடா. நம்மள மாதிரி ஆளுங்களாம் துரோகமெல்லாம் தலைவன் ஆக முடியும். என்ன சொன்னாலும் அவன் எனக்கு பண்ண துரோகத்தை என்னால மறக்க முடியாது. அப்படி சொல்லாங்க குரு. உறவாடி கேட்கணும், அதான் புத்திசாலித்தனம். அப்படிங்கிற? ஆமா. அப்ப போன போடு. போன கொடுங்க. பேலன்ஸ் இருந்தா கொடுக்க மாட்டேனா? நீ போன சேர தர நல்லா இருக்கான். குரு, நாட்டின் நியூஸ்னு வருது. அவன் நம்மள பகச்சிட்டான்ல, பஞ்ச பரதேசியா இருப்பான். குரு, நான் தான் 8 நம்பர் போட்டிருக்கேன். தெரியுமே, எந்த வேலையை தான் நீ ஒழுங்கா செஞ்சிருக்க. சரியா நம்பர் ரிங்கு போகுது. ரிங்கு போகுது இல்ல, நீயே பேசு. பயமா இருக்கு. டேய், சொராவுக்கு தாண்டா பயப்படணும், பொறாவுக்குலாம் பயப்படக்கூடாது. பேசு. எனக்கு பேஸ்மெண்ட் மட்டும் இல்ல, மொத்தமாவே வீக்கு. பேசுறானா? ஹலோ, யார் பேசுறது? வாட்ச் பேசுறேன். சொல்றா, இத்து போட இடியப்பா. எப்படா இருக்கியா? நல்லா இருக்கியா? எங்க குரு உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. குரு ஆசைப்படுறதுக்கு நான் என்ன நபிதாவா? என்ன வாசே, கோழி திருந மாதிரி முழிக்கிற? இல்ல குரு, அந்த புறா நம்மள ரொம்ப அவமானப்படுத்துறான். உதவின்னு போனா அப்படிதான் பேசுவானுங்க. போன கொடு. டேய் டேய் டேய், மரியாதை மரியாதை மரியாதை. உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணும். நினைச்ச இதைத்தான் நினைச்ச. டேய், என் மேலே பொய் விளக்கு போட்டு என்னை உள்ளதில்லையே. இப்ப ஏன் உதவி தேவைப்படுது பத்தியா? எனக்கிட்டே வந்துட்டா பத்தியா? என் வெள்ளத்தை காணோம். உன் வெள்ளத்தை கண்டுபிடிச்சு தர்றதுனால எனக்கு என்ன லாபம்? ராயபுரம் வடக்கு உனக்கு தேவையில்லை. தெக்க. டேய், அது மூத்திர சந்துடா. டேய், தெரியும்டா. என்னோட 35 வருஷ பிளாஸ்பேக் அதுல தான்டா இருக்கு. டீலா நோ டீலா? டேய், ஓகே. என் வெள்ளத்துக்காக இதை நான் விட்டு கொடுக்குறேன். இந்த டீல எப்போ முடிப்ப? 48 மணி நேரம் டைம் கொடு. ஓகே, என் வெள்ளத்தை எங்க இருந்தாலும் தூக்கு. நான் உனக்கு எல்லா உதவியும் பண்றேன். ஆனா ஒரு கண்டிஷன், என் வெள்ளத்து மேல சுண்ட வரல கூட படக்கூடாது. ஓகே. டேய் பசங்களா, நமக்கு இருக்கிறது 48 மணி நேரம் டைம். அதுக்குள்ள இந்த வெள்ளத்தோட போட்டோ வாங்கி உத்தரப்பிரதேசம், டெல்லி, ஆந்திரா, கேரளா, ஏன் நம்ம இந்தியாவில் எங்க இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்படைக்கிறீங்க. ஓகே பாஸ். மூத்திரச்சந்து நமக்கு கன்ஃபார்ம். அருமையான வாசனை. ஆமா, இது யார் சமைச்சது? நான் தான் சமைச்சேன். நீயா? எதுவும் வில்லங்க வந்துடாத. இது வரைக்கும் எந்த வில்லங்கமும் வரல. வந்து சேர்ந்திருக்கீங்கல்ல, இனிமேட்டு எதுவும் வந்தாதான். சாப்பிடியா? எனக்கு லெக் பீஸ்னா ரொம்ப பிடிக்கும். மூளை ஃப்ரை இருக்கு, அதையும் சாப்பிடு. மூளை நல்லா வளரும். இருக்கிறவங்க தான் இருக்கிறத பத்தி பேசுவாங்க, இல்லாதவங்க இல்லாதத பத்தி தான் பேசுவாங்க. சரிடா, எங்க உன் தேவதையை காணோம்? நீ வேறப்பா, அது ஒரு லூசு. சாப்பிடும்போது மூட் அவுட் பண்ணாத. இன்னைக்கு மாம்சம் சாப்பிட கூடாது. ஏன்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அம்மனுக்கு உகந்த நாள். இன்னைக்கு பச்சை தண்ணி பல்லுல படாம விரதம் இருந்தா நேரம் சொர்க்கத்துக்கு போயிடலாம். பச்சை தண்ணி தானே, அத சாப்பிடல, இத சாப்பிடுறேன். மாமாக்கு குறும்பு.
மீனாட்சி கரெக்டா தான் நீ சொல்ற. உன் மாமா இன்னும் காலையில குளிக்கல, கூட்டு போய் குளிக்க வச்சு சாமி கும்பிட்டு சொர்க்கத்துக்கு போற வழியை பாருங்க. போடா டேய் போடா. சொர்க்கத்துக்கு போறதுக்கு யாருக்கும் வழி தெரியலண்ணா. நான் உன்ன கண்டுபிடிச்சிட்டா. ஏய் லூசு, கம்மனு சாப்பிடு, இல்லனா உலக்கை எடுத்து மண்டையை உடைச்சிடுவேன். பாவம் மீனாட்சி எவ்வளவு பாசமா கூப்பிடுது. போக மாட்டேன்னு அடம் முடிச்சா எப்படி? அதான் சொர்க்கத்துக்கு கூட்டு போறது இல்ல. போயிட்டு வாடா. கரெக்டா சொன்னீங்கண்ணா. இந்த மரமண்டைக்கு புரியவே மாட்டேங்குது. வா போலாம். வான்னு சொல்றேன்ல. வா. சிக்கன் உனக்கு சேர்த்து நான் சாப்பிட்டுக்கிறேன்டா. போ போ போ. சைலன்ஸ். எங்க பாஸ் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏதா பாவம் அந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபாடு. என் மூளையை யூஸ் பண்ணி கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணு யார் நான் கண்டுபிடிக்கிறேன். எதை யூஸ் பண்ணி? அதான் எவன்ல கச்சிரல கிடைச்சிருவாங்க குரு, கிடைச்சிருவாங்க. எவன்ல கச்சிரல கிடைச்சிருவாங்க. எவன்ல கச்சிரல எவன்ல கச்சிரல கிடைச்சிடுவா, ஆனா கிடைக்க மாட்டேன். என்னடா கத்தந்திலே பெருசு கீழே வந்துச்சு. குரு, இது வரைக்கும் சின்ன சின்ன தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப குலக்கேஸ்ல மாட்டிக்கிட்டீங்களே. போச்சுடுவான்ல போச்சுடுவான்ல. சந்தேகம் தான். ஐயோ போலீஸ், இப்பெல்லாம் கொலை நடந்து வாங்க ஓடலாம். ஆம்புலன்ஸ் குரு, அது போலீஸ் இல்ல, ஆம்புலன்ஸ். வாங்க வாங்க வார்த்தையா. எனக்கு முன்னாடியே தெரியும். நில்றா. சரி சரி, எல்லாரும் லைனா நீங்க முதல்ல போய் பொசிஷன்ல நில்லுங்க. எவன்ல கச்சிரல கிடைச்சிருவாங்க. எவன்ல கச்சிரல எவன்ல கச்சிரல. நீ வேணா எவன்ல கச்சிரல. டேய் வாசி, எவன்ல கச்சிரல. ஐயோ, அந்த வெள்ளத்தை எறும்பு தின்னுட்டு போயா. நாங்க யார குரு கிட்ட போறோம். நீங்க யாரும் வரல போங்கடா. ஆனா நான் என் வெள்ளத்தை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். என் லட்சியமே வெள்ளம் தான்டா. எல்லாம் ஜாலியா இருக்கீங்க. அதான் வந்துட்டீங்கல்ல, இனிமேல் எங்க அது? என்ன இருந்து என்ன பிரயோஜனம் சார்? நிம்மதியே இல்லாம இருக்கேன் சார் நானு. கவலைப்படாத சந்திரம், உன் பிரச்சனைக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பண்ணி நடந்துச்சுன்னா உன் பிரச்சனை கிளியர் ஆயிரும். அவன் பிரச்சனை தீர்ற மாதிரி தெரியல. அப்படிலாம் நெகட்டிவா பேசக்கூடாது. வாழ்க்கைனா ஒரு நம்பிக்கை வேணும். இவர் நம்பிதான் மோசம் போயிட்டாங்க. இதுல அட்வைஸ் வேற பண்றாரு. ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசுற. அப்பா நினைக்கிறேன் பாஸ், ஒரு பஞ்சு டைலாக் பேசலாம் சார். என்ன சார் பிளான் வச்சிருக்கீங்க? சந்திரமுகி படம் பாத்தியா? பார்த்தேன் சார், பார்த்தேன் சார். அதுல ரஜினிகாந்த் ஒரு மனோதத்துவ ஜோதிகா மனசை ஒருநிலைப்படுத்தி அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ண மாதிரி மீனாட்சிய ஆழ்ந்த தூக்கத்துல ஆத்தி அவ அடி மனசுல என்ன இருக்குங்கிறத நான் கண்டுபிடிக்க போறேன். வேணாம் சார் வேணாம். அவ மோசமானவ. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. இந்த மாதிரி எத்தனையோ கேஸ் நான் டீல் பண்ணிருக்கேன். இதென்ன சுஜிபி கேஸ். இவர் மனசே இவரால புரிஞ்சுக்க முடியாது. சார் தனியாவா போறீங்க? பண்ணீங்க தான் கூட்டமா போகும். எங்க பாஸ் சிங்கம் சிங்கிளா தான் போவா. இது பஞ்ச். முடிஞ்சு போச்சு. மீனாட்சி தூங்கிட்டு இருக்கா. இன்னைக்கு ரகசியத்தை கண்டுபிடிச்சிட வேண்டியதான். மீனாட்சி மீனாட்சி மீனாட்சி, நான் ஒரு டிடெக்டிவ் ஆபீசர். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொன்னா போதும். கத்தாத கத்தாத, உன்னை நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். குட்டி குட்டி கேள்வியா கேட்கிறேன், அதுக்கு நீ சிரிச்சுட்டே பதில் சொன்னா போதும். சொல்றியா? சொல்லியா சொல்லியா? இந்த டிடெக்டிவ் ஆபீசர் தேவா. சொல்றேன். Come on, come on, come on. மாமா. கத்தாத, கத்தாத. Don't sound. கத்தாத. அப்படி என்ன உனக்கு திமிரு? சொல்லு. சொல்லு. இதுவரைக்கும் நான் எத்தனை கேஸ ஃபிங்கர் டிப்ஸ்ல டீல் பண்ணிருக்கேன். நீ எல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம். சொல் 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 சொல்ற. சொல்லல. பயமா இருக்கு. பாஸ்
எங்கடா நீ வந்த? எங்க நல்லது நடக்குதோ அங்கெல்லாம் இருக்கணும்னு நீங்க தானே சொல்லியிருக்கீங்க. பார்த்து பார்த்து மெதுவா மெதுவா மெதுவா. சார் என்ன சார் ஆச்சு? ஏண்டா சொல்ற நிலைமையில நான் இருக்கேன். சார் உங்களுக்கே இந்த நிலைமைன்னா அப்ப என்ன பாடுபத்திருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. என் பாடே பெரும்பாடா இருக்கு, இதுல ஓம்பாடு வரியா? டேய் எனக்காவது இதோட போச்சு, ஆனா உனக்கு கிட்னி ஜாக்கிரதை. சார் டேய் ஒரு நல்ல ஆஸ்பத்திரி சார் என்ன காப்பாத்துங்க சார். ஐயோ பாஸ் கேஸ பத்தி யோசிச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, இந்த வீட்டை விட்டே போலாம் முடிவு பண்ணிட்டேன். நல்லா யோசிச்சா முடிவு எடுத்தீங்களா? இதுல யோசிக்கிறதுக்கு இடம் இருக்கு. இங்க இருந்து போயிட்டா பூவாக்கு என்ன பண்றது? டேய் சோத்துக்காக வாழ்க்கை இழக்க முடியுமாடா? எனக்கு இந்த கல்யாணம் கூட ஆகல. அத பத்தி கவலைப்படக்கூடாது, நமக்கு தேவை பூவா. டேய் சாமி, உனக்கு ஒரு கும்பிடு, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு கும்பிடு. நான் கிளம்புறேன். நானும் வரேன் பாஸ். ஏன் நீ இங்கே இரு, வேளா வேலைக்கு சோறும் கிடைக்கும் அடியும் கிடைக்கும். வேண்டாம் பாஸ், எனக்கு எல்லாமே நீங்க தான் பாஸ். ஊர் உலகத்துல எவ்வளவோ கொலை கொள்ளைகள் நடக்குது, நமக்குன்னு ஒரு கேஸ் கிடைக்காமலாம் போயிரும். வாங்க பாஸ் போவோம். டன். இப்பதான் நீ அசிஸ்டன்ட். லுக். அது சூப்பர் பேரா இருக்கு. ஆமா பாஸ் சூப்பரா இருக்காங்க. இந்த டைலாக் நான் மட்டும் தான் பேசுறேன். யார் இது இங்க போட்டது? ஃபியூஸ் பண்ண டியூப்லைட். டேய் இப்பதான் வரா, அதுக்குள்ள ஏன் மேட்டர் அவளுக்கு பத்தி தெரியும்? பிபிசில சொல்லிருப்பாங்க பாஸ். அப்படியா? அதுக்குள்ள உலக லெவல்ல ஏன் மேட்டர் தெரிஞ்சு வச்சா? பொம்பளை வர்றது தெரியல, பார்த்து வர மாட்டேன். கண்ணாடியை காட்டுறா, பெரிய மன்மத. என்ன பாஸ் திட்டிட்டு போற, நீங்க வாடி சிரிச்சிட்டு இருக்கீங்க? That means love. காதல் ஹிஸ்டரி தெரியுமா உனக்கு? ஜெயிச்ச எல்லா காதலுமே முதல்ல தான் ஆரம்பிக்கும். வெளில போற என் முடிவை நான் மாத்திக்கிட்டேன். Follow me. ஃபிகரை கரெக்ட் பண்ணலாம். ராணி என்னையா பாசமா கூப்பிடுற? ஏதாவது விசேஷமா? அம்மா உன் வேகம் நம்மளுக்கு தாங்காது, நீ அங்கே இரு. சுறுசுறுப்பா இல்லைன்னா சுழட்டி அடிப்பாங்க. ஒரு தினுசாதான் பேசுற. சரி ஒரு விஷயம் கேட்கட்டுமா? என்ன? நீங்க 2 பேரும் ஆம்பளைங்க, 4 பேரு பொம்பளைங்க, எப்படி சமாளிக்கிறீங்க? உன் புத்தி போது பாரு. அதுல 2 பேர் என் ஃப்ரெண்ட்ஸுங்க. நல்லதே நினைக்க மாட்டியா? நான் இல்லாத நேரத்துல கூத்தும் குமாலமா இருந்திருப்பீங்க நினைச்சேன். நினைச்சு பார்க்கவே கிளுகிளுப்பா இருக்கு. நீ வேற, நாங்களே மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறோம். துன்பம் தாயா இன்பமே. சின்ன சின்ன வழிகளை படுத்துக்கிட்டாதான் ஆழமான சுகம் கிடைக்கும். நல்லா அனுபவிச்சுதான் பேசுற. முந்தைய விட ஒரு மாதிரி அழகா இருக்கே ஊருக்கு போனதுல. நீ வேறயா எதையாவது சொல்லி வச்சுட்டு போயிடுவ, அப்புறம் எனக்கு நைட் தூக்கமே வராது. சரி. ஆமா கமிஷனருக்கு தெரியுமா நீங்க எல்லாம் இங்க தங்கி இருக்கிறது? சொல்லிடாத, அவருக்கு எதுவும் தெரியாது. நீ பாட்டு போன்ல எதுவும் உளறி வச்சு தொலையாதம்மா. என்னைய எப்படி பேசிட்ட? என்ன பத்தி நீ என்ன நினைச்ச? உசுரே பண்ணாலும் சொல்ல மாட்டா, அதான் ராணி. அம்மா தாயே ரொம்ப தேங்க்ஸ்மா, வந்த வேலை முடிஞ்சது, ஆளை விடு.